ஒரு மண்டபம் 1000 பேர் இருந்து 8 கோடி செலவில் புதிய அன்னசத்திரம். இவ்வளவு காலம் இப்படி ஒரு மாமனிதர் இருப்பதை பற்றி தெரியாத ஒரு சரியாக 6 மாதத்திலே அன்னசத்திரம் சாத்தியமே இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. 167 அடி நீளமான இப்படி ஒரு மண்டபம் தேவைப்பட்டது என்னவென்றால், கருவறைக்கு உள்ளே துர்காதேவி புடவை அணிந்திருக்கிறாள், கருவறைக்கு வெளியே அம்பிகை அன்னை வேட்டி அணிந்து யாழ்ப்பாணத்தையும் காங்கேசந்துறையும் இணைக்கிற இந்த பிரதான வீதியில் வானுயர்ந்து நிற்கிற இந்த கோபுரம் தெல்லிப்பளை துர்க்கை அம்பாளுக்குரியது. தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம் ஒரு ஆலயம் மூலமாக அறப்பணிகள் எவ்வளவு செய்யலாம் என்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இந்த கோயில் தான் இருக்குது. ஒரு கோயில், அதை தாண்டி சைவச்சிறுவர்களுக்காக இல்லது பெண் பிள்ளைகளுக்கான இல்லம், ஆதரவற்றவர்கள், அதை விட முதியவர்கள், ஏராளமான விஷயங்கள் செய்யப்படுகிறது. முன்பு தங்கம்மா குட்டி அம்மா இந்த விஷயத்தை செய்தால் இப்போ ஆறுதல் முனையா இந்த நிலையத்தை அல்லது இந்த கோயிலை இது சார்ந்திடக்கூடிய அறப்பணிகள் எல்லாவற்றையும் முன்கொண்டு போகிறார். இன்றைக்கு நாங்கள் என்ன நாங்கன்னு சொன்னோம், ஒரு மண்டபம் 1000 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு மண்டபம் 8 கோடி செலவில் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கு. முதலெல்லாம் இங்கே சாப்பிட வாரார்கள், இணைய விஷயங்களுக்கு வாரார்கள், இடர்படுவார்கள். அவர்களுடைய இடர்களை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த கோயில் இப்படியான பணிகள் ஒன்றை மிக சிறப்பாக நேர்த்தியாக முன்னெடுக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஆரம்பமாக போகிறது, திறந்து வைக்கப்படுகிறது என்பதான் மிக முக்கியமான விஷயம். வேறு இந்த கோயிலும் இப்படியான முயற்சி இருக்குதா, இது போன்ற சந்தர்ப்பங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தெரியலை. ஆனால் இது ஒரு முதல் சந்தர்ப்பம் அமையும். ஒரு கோயில் செய்யக்கூடிய பணிகள் எல்லாருக்குமே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கோயில் இன்னும் ஒரு பணியை இந்த நாளில் சேர்த்து ஆரம்பிக்கிறார்கள். வாழ்த்துக்களை சொல்லலாம். காணொலி தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க. 4 பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த காணொலியை பகிர்ந்து வைங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து வைங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்து வைங்க. உள்ளுக்கு எல்லா விதமான ஏற்பாட்டு பணிகளும் இடம்பெறுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அன்னசத்திரம் என்ற பெயரோடு இந்த துக்கியம்மன் வளாகத்திலே ஏற்கனவே இந்த இடத்துல வழங்கப்பட்டு கொண்டிருந்தக்கூடிய அன்னதான மண்டபம் இன்னுமே பெரிதாக்கப்பட்டு ஒரு தரத்தில் 1000 பேர் சாப்பிட்றன்றதும், குறிப்பாக துக்கியம்பாளுடைய திருவிழா வரப்போகுது. திருவிழா வரக்கூடிய இந்த நேரத்தில் நிறைய பேர் வருகிற பக்தர்கள். அவ்வளவு பேரையும் ஒரேடியாக சமாளிக்கிறதுன்றது பெரிய கஷ்டமான விஷயம். அதனால் ஒரு பிரம்மாண்டமான விஷயம். அதை விட செவ்வாய் வெள்ளியிலே இங்கே அன்னதான பணிகள் நடந்து கொண்டிருக்குது. இது தெல்லிப்பளை துர்க்கியம்பாளுடைய சன்னிதானத்திலே புதிய அன்னசத்திரம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். பல அடியவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அன்னதானத்திலே பங்கு பெற்றுவார்கள். அதுவும் குறிப்பாக மகோற்சவ காலம், ஆடி செவ்வாய் போன்ற நாட்களிலே அதிகம் பேர் வரிசையிலே நீண்ட நேரம் காத்திருப்பார்கள். அந்த குறையை போக்கும் முகமாக 167 அடி நீளமான மிக நீளமான ஒரு அன்னசத்திரத்தை அடியவர்கள் தந்த காணிக்கையிலே உருவாக்கி இன்றைய நாள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது அன்னசத்திரம் தனியாக அன்னதானத்துக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்திலே நல்ல சைவ கருத்தரங்கள், மாநாடுகள் மற்றும் எங்கள் யாத்திரிகர்கள், வேறு பாடசாலை மாணவர்கள் மலையகத்திலிருந்து கிழக்கிழங்கையிலிருந்து வந்தால் அவர்கள் படுத்துறங்கி செல்வதற்கு வாய்ப்பாக இந்த மண்டபம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. துர்க்கியம்பாளுடைய பேரருளினாலே பல பேர் இதற்குரிய பொருட்களை தந்தார்கள், பல பேர் நிதியுதவி செய்தார்கள். இந்த கைங்கரியம் சரியாக 6 மாதத்திலே பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. தைப்பூசத்திலே தான் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டது. தெய்வ திருவருளாலே இந்த கைங்கரியம் இப்பொழுது ஒப்புவரி இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கோயிலே சென்ற வருஷம் தொடக்கம் பிடியரிசி திட்டம் என்று ஆலயத்தினுடைய முன் மண்டபத்திலே 2 பெரிய கிடாரங்களை வைத்திருக்கிறோம். பொதுமக்கள் அரிசியை கொண்டு காணிக்கையாக தருகிறார்கள். அந்த அரிசி எங்களுக்கு அன்னதானத்துக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. எனவே இது ஒரு முன்னுதாரணமான பணி. பிடியரிசி திட்டமும் இந்த அன்னதான பணியும் அம்பாளுடைய பேரருளாலே இந்த கைங்கரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலேயே சில விடயங்கள் போடப்பட்டிருக்கு. துர்காதேவி அன்னசத்திரம் செஞ்சூர் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் தலைவர் துர்காதேவி தேவஸ்தானம் அவர்களால் 1/2/2026 தைப்பூச நாளில் அடிக்கல் நடப்பட்டு 12/7/2026 5 மாதத்தில் ஆணி பிரதோஷ நாளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம். தமிழர்களுடைய அந்த பாரம்பரியமான விஷயம், இந்த மாலை கட்டி திறக்கிறது, நூல் வெட்டுறது கிடையாது. இந்த கிடாரம்
எத்தனை பேர்கிட்ட கிடக்கு. இதெல்லாம் ஒரு பாரம்பரியமான இந்த விஷயங்கள் அதை பேணி இன்னும் பாதுகாக்கிறார்கள் என்பது சிறப்பு தருகிற ஒரு விஷயம். இந்த அன்னசத்திரத்தினுடைய வரலாறை பொறுத்தவரையில் துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவராக முன்பாக பணியாற்றிய சிவத்தமிழ்ச்செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களால் 14/8/2001 அதை கூட மாற்றாமல் அப்படியே உருமாற்றம் நிகழ்ந்தாலும் அந்த வரலாறு அப்படியே பேணப்பட வேண்டும் என்பதை இந்த தூரம் பார்க்கிறார்கள். இப்படி ஒரு மண்டபம் தேவைப்பட்டது என்னவென்றால் காற்று ஓட்ட வசதியும் ஒரே நேரத்திலே அதிகமான அடியவர்கள் பங்கு பெற்றக்கூடியதாகவும் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேர் ஒரே நேரத்திலே சாப்பிடக்கூடிய பிரம்மாண்டமாக இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவிழா காலம் ஆடிச்செவ்வாய் காலங்களில் பெருந்திரளான மக்கள் வெயிலே காத்திருப்பார்கள். அது மாலை 4 மணி மட்டும் காத்திருப்பார்கள். அந்த துன்பத்தை அடியவர்கள், அதுவும் மிக நீண்ட தூரத்தில் இருந்தெல்லாம் பக்தர்கள் வருவார்கள். இந்த மண்டபம் இனி அந்த நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை இராது. இங்கே இந்த மண்டபத்திலே சில வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. மூத்தோருக்கு சிலர் மேசை கதிரை ஒரு அன்பர் வாங்கி தந்திருக்கிறார். அப்போ காலையிலாதவர்கள் மூத்தோர்கள் மேசையிலேருந்து சாப்பிடுவார்கள். இன்னொரு அன்பர் 500 சில்வர் சாப்பாட்டு தட்டு வாங்கி தந்திருக்கிறார். அவசரமாக போக வேண்டியவர்கள் சில்வர் தட்டில் சாப்பாட்டை வாங்கி கொண்டு இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஏனையவர்கள் முறைப்படி மரபு முறைப்படி அன்னதானத்திலே வாழையில் போட்டு சாப்பிடலாம். சிறுவர்களுக்கும் முற்பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்கும் நாங்கள் அன்னதானத்திலே சிறுவர்கள் வருகிற போது அவர்கள் வரிசையில் நிற்காமல் அவர்களுக்கு முன்னுரிமை, அதே போல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை வரிசையில் விடாமல் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். மண்டபத்துக்கு சுமார் 8 கோடி ரூபாய்க்கிட்ட செலவு ஏற்பட்டது. ஆனால் இந்த மண்டபத்துக்கு சீட் போன்ற பொருட்கள், சீமந்து போன்றவற்றை அன்பர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் மாபிள் முழுவதும் ஒரு அன்பர் வழங்கியிருக்கிறார். நாங்கள் ஒருவருடைய பேரையும் சொல்லவில்லை, ஏனென்றால் அப்படி சொல்லப்போனால் கஷ்டம். பல அன்பர்கள், மின்சாரத்தை ஒரு அன்பர், காற்றாடி அத்தனையும் ஒரு அன்பர் வாங்கி தந்திருக்கிறார். புதிய பாத்திரங்கள் அவ்வளோத்தையும் ஒரு அன்பர் வாங்கி தந்திருக்கிறார். எல்லா அன்பர்களும் கேட்டு உதவி செய்திருக்கிறார்கள். பொதுமக்கள் வழங்கிய நிதியிலே நாங்கள் இந்த கட்டுமான கூலியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொடுக்க கிடக்கிறது. ஆனால் அது ஒரு சில மாதங்களே நிதி சேர்ந்துடும், கொடுத்துடுவோம். நான் வர வேண்டும் என்று வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் அழைத்த பொழுது நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், ஐயா மன்னிக்கவும், அப்பொழுதுதான் அவர் என்னுடைய வாழ்விலே எனக்கு அறிமுகமாகிறார். அதற்காக நான் வருத்தப்பட்டேன். இவ்வளவு காலம் இப்படி ஒரு மாமனிதர் இருப்பதை பற்றி தெரியாத ஒரு அறியாமையில் என்னை ஆண்டவன் வைத்து விட்டானே என்று 2 நாட்களாக அவர் கூடவே இருந்து அவருடைய பணிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். நண்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், மெய் சிலிர்க்கிறது. இப்படித்தான் தோன்றுகிறது. கருவறைக்கு உள்ளே துர்காதேவி புடவை அணிந்திருக்கிறாள், கருவறைக்கு வெளியே அம்பிகை அன்னை வேட்டி அணிந்து இங்கே வெளியே இருக்கிறார். இப்படி கூட ஒரு மனிதர் செயல்பட முடியுமா? இப்படி கூட 24 மணி நேரமும் மக்கள், அவர்களுடைய வாழ்வு, அவர்கள் வளர்ச்சி, இந்த தலைமுறை பிள்ளைகள், தமிழ், ஆன்மீகம், தெய்வீகம், இந்த மண் என்று
தான் வேறு, யாழ்ப்பாண மண் வேறு, மக்கள் வேறு என்று இல்லாமல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அந்த மனிதர் தான் ஆறு திருமுருகன் என்று கையெடுத்து வணங்கி சொல்ல முடிகிறது. அருமை பெருமக்களே, இந்த இடம் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான இடம். பொதுவாக இலக்கிய மேடைகள்லாம் பாத்திரங்களைத்தான் வைத்திருப்பார்கள். ராமன், கம்பன் விழா அப்படின்னா ராமன் உண்டு, சீதை, இலக்குவன், அனுமன் என்று அந்த பாத்திரங்கள் தான் இருக்கும். எனக்கு தெரிந்து இவ்வளவு ஆண்டு நான் பேசிய மேடையில் நிஜமாகவே பாத்திரங்கள் இருக்கிற மேடைன்னா அது இந்த மேடை தான். அதில் ஐயா சொன்னாங்க பாருங்க, அஃறிணை பொருளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும்னு. அஃறிணைன்ற சொல்லே ஒரு மரியாதையாகத்தான் தமிழன் வழங்கி இருக்கிறார். அஃறிணைன்ற சொல் இருக்குதே, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் உங்ககிட்ட தமிழ்லாம் விளக்க வேணாம், பயப்படாதீங்க. மனிதர்கள், தேவர்கள், தெய்வம் இதையெல்லாம் உயர்திணைன்னு சொல்லுவோம். மனிதர்கள் அல்லாத உயிரற்றவை இதுக்கெல்லாம் அஃறிணைன்னு சொல்லுவோம். நீங்க பாருங்க, உயர்திணை அப்படின்றதுக்கு எதிர்ப்பதம் தாழ்ந்த திணை அப்படின்னு தான் இருக்கணும். உயர்ந்தது, இது தாழ்ந்தது. ஆனால் தமிழன் எவ்வளவு அழகாக சொல்லி வச்சிருக்கிறான் பாருங்க. உயர்ந்தது அப்படின்றதுக்கு எதிராக தாழ்ந்ததுன்னு சொல்லலை, அஃறிணை, உயர்ந்தது அல்லாத திணை, அல் திணை தான் அஃறிணை. அப்படின்னா ஏன்? தாழ்ந்ததை தாழ்ந்தது என்று கூட சொல்லாதது தான் உண்மையான நாகரீகம் அடைந்த சமுதாயம். அது உயர்ந்தது அல்ல, அவ்வளவுதான். உயர்ந்தது அல்லாத திணை. இந்த இடம் ரொம்ப மாறுபட்ட இடம். இங்குதான் வழிபாடு, சாப்பாடு இரண்டுக்குமான ஏற்பாடு இருக்கிற இடம். அது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுங்களா? வயிற்று பசியாக இருந்தாலும், பக்தி பசியாக இருந்தாலும், யாருக்கு அது இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அதனுடைய ருசி தெரியும். இந்த பசி ருசி அறியாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. மன்னிக்கணும், பசி தான் ருசி அறியும். உங்களுக்கு நல்ல பசி இருக்கு அப்படின்னா சுமாராக சாம்பார் இருந்தாலும் குழம்பு இருந்தாலும் நம்ம போட்டு ஃபுல் கட்டு கட்டுவோம். பசி இருந்தா. இல்லைன்னு வைங்க, பிரமாதமாக சமைச்சு வச்சா கூட சாப்பிட தோணாது. பசியாக இருந்தாலும் ருசி தான். ஐயா தான் சொன்னாங்க உணவை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு. எங்கள் சென்னையில் தான் ஒரு கல்யாணத்தில் எதிர்த்தாப்பில் பார்க்குறான், ஒருத்தர் வளைச்சி கட்டிட்டு ஃபுல் கட்டு கட்டுறதுன்றாங்களே, அது மாதிரி பிரமாதமாக வயிறு முட்டை சாப்பிட்டு எந்திரிச்சாரு. வயிறு முட்டை சாப்பிட்டதில் வேட்டி அவுந்துருச்சு. பக்கத்தில் இருந்தவர் கேட்குறாரு, ஏன்யா வேட்டி அவுற அளவுக்கா சாப்பிட்றது? ஒரு அளவு வேணாமான்னு. அளவு இருக்குப்பாண்ணா. என்ன அளவுன்னா? வேட்டி அவுறது தான் அளவுன்னா. அவுற அளவுக்கு சாப்பிட்றது தான் அதுவே அளவா? பசி. நீங்க பக்தியும் பாருங்க, யாருக்கு உண்மையிலேயே பக்தி என்னும் பசி இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் வழிபாட்டினுடைய ருசியும் தெரியும். அவன்தான் தமிழ் கடவுள் என்று சொல்லுகிற பொழுது தமிழ் கடவுளையும் வழங்குபவராக, தமிழர்களுக்கும் தொண்டு செய்கிறவராக இருக்கிறார். இவருக்கு எல்லா வகையிலும் 2 அரசாங்கத்தை சேர்ந்த பெருமக்கள், ஐயா அப்படிதானங்கய்யா, எங்க அவங்க போயிட்டாங்களா? இருக்கிறாங்க. என்ன உதவி எல்லாம் அரசின் மூலமாகவும் நீங்கள் இந்த அமைப்புக்கு செய்ய வேண்டுமோ, வாழ்த்துக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் செய்ய முடிந்த அந்த பேரு உதவிகளையும் செய்தால் எங்கள் தமிழ் இனத்து பெருமக்கள் இன்னும் பன்மடங்கு சிறப்பார்கள், செழிப்பார்கள். அதற்கு துர்க்கை அம்மனும் துணையிருப்பாள் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். சூரி என்று செல்லமாக அழைக்கின்ற அந்த கட்டட கலைஞனை இந்த மேடைக்கு கூப்பிட்டு அவரை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது பேச்சாளர் மதிப்புக்குரிய சிவகுமார் அவர்கள் மாலை அணிந்து மரியாதை செய்வார். எங்கள் தேவஸ்தான பரம்பரை தர்மஹத்தா தர்மலிங்கம் சித்தார்த்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தங்கப்பதக்கம் அணிந்து கௌரவிப்பார்.
இரவு பகலாக கட்டி முடித்து அடியார்களுக்கு அன்னதானம் வழங்குகின்ற சிறப்புக்கு சொன்ன நாளுக்கு நிறைவேற்றி தந்தமைக்கு நாம் நன்றி கூறுகிறோம். நாம் அவர்களுக்கு நிதி கிடைக்கின்ற போது தான் கொடுப்போம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அம்பாள் அவரை சிறப்பாக வாழ வைக்க வேண்டும். அவர் மேலும் மேலும் தன்னுடைய நிர்மாண பணியை சிறக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி அவருக்கு ஆசி கூறி அமைகிறோம். கட்டிட நிர்மாண பணியில் ஈடுபட்ட கலைஞர்கள் ஒவ்வொருவராக வந்து சிறப்பை பெற்றுக்கொள்வார்கள். இந்தியாவிலிருந்து வருகை தந்த திரு சிவகுமார் அவர்கள் வழங்குவார்கள். இந்த பெரிய மண்டபத்தினை நிர்மாணித்த கட்டிடக் கலைஞர்களுக்கான கௌரவம் நடைபெற்றது. உண்மையிலேயே இந்த மண்டபம் உருவாவதற்கு மீள புதிய வகையிலே உருவாவதற்கு முழுமுதற் காரணமாக இருப்பவர் இந்த மேடையிலே இந்த விழாவை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர் ஐயா அவர்கள். அவர் கனவிலே கண்ட பல விடயங்கள் தான் இன்று யாழ் மாவட்டத்திலும் சரி, தமிழர் வாழ்கின்ற பிரதேசங்களிலும் சரி, கட்டிடங்களாகவும் தமிழர்களுடைய அடையாள சின்னங்களாகவும் உருப்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு அண்மையில் இந்த AI தொழில்நுட்பம் மூலம் எவ்வாறு தனது கனவுகளை உருப்பெற்று பார்க்க முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சிறிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்பொழுது ஐயா அவர்கள் அதன் மூலம் தன் கனவுகளை மேலும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த கட்டிடத்தை 5 மாத காலத்தில் நிறைவு பெறுவதற்கு ஐயா அவர்கள் இல்லை என்றால் சாத்தியமே இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. ஆக இந்த ஆலயத்தின் நிர்வாக சபையின் சார்பில் ஐயா அவர்களின் இந்த அரும்பெரும் முயற்சியை கௌரவிக்க வேண்டும் என்று ஐயா அவர்களுக்கே தெரியாது. இப்பொழுது கூறுகின்ற பொழுது கூட வேண்டாம் வேண்டாம் தனக்கொன்றும் வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் அது எங்களுடைய கடமை, எங்களுடைய கடமை. ஏனென்று சொன்னால் ஒரு தலைவர் என்பவர் பொதுவாக வேலைகளை கூறுபவராகவும் வேலைகளை ஏவுவராகவும் இருக்கின்ற நேரத்திலே தான் முன்னுக்கு நின்று எல்லா வேலைகளையும் செய்பவராக எங்களுடைய தலைவர் ஐயா கிடைத்தது ஒரு வரம். இந்த எங்களுடைய தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் கும்பாபிஷேகம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. அப்போது கூட 6 மாத காலத்தில் பாலஸ்தாபனம் செய்து முழு கோயிலும் மீளுருவாக்கம் பெற்று மிகச் சிறப்பாக உருவானது. அந்த அதிசயமும் அம்பாள் அருளால் ஐயா அவர்களாலேயே சாத்தியமானது. ஆக ஐயா அவர்களை இந்த நேரத்தில் கௌரவிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் ஐயாவிற்கான பொன்னாடையினை எங்களுடைய இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சிறப்பு பேச்சாளர் சிவகுமார் ஐயா அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். ஐயா அவர்களுக்கான மலர் மாலையினை எங்களுடைய விவசாய அமைச்சின் செயலாளர் சிவஸ்ரீ ஐயா அவர்களை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டு. அடுத்ததாக ஐயா அவர்களுக்கான நினைவு கேடயத்தினை எங்களுடைய தர்மகர்த்தா சபை தலைவர் சித்தார்த்தன் ஐயா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்களுக்காக பொன்னாடை கௌரவத்தினை எங்களுடைய வலிவடக்கு பிரதேச சபை
மண்டபம் நிறைந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆரம்ப நாளிலே 1000 பேர் ஒரு மண்டபத்தில் இருந்து சாப்பிட முடியும்னு சொன்னால் அது ஒரு கோயில் செய்திருக்குன்னு சொன்னால் அது மிகப்பெரிய தெய்வீக பணி. அது கிடைத்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். இனி இந்த மண்டபம் நிகழ்வுகளுக்கு தனியாக அன்னதானத்துக்கு மாத்திரமல்ல, வெவ்வேறுபட்ட ஏனைய நிகழ்வுகள், ஆய்வரங்கங்கள், அறிவரங்கங்கள், கலை நிகழ்வுகள், ஏனைய பல்வேறுபட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நல்ல ஒரு முயற்சி. மண்டபங்களுக்கு பெருந்தொகை கொடுத்து நிகழ்ச்சி வைப்பதை விட இப்படியான மண்டபங்களை அதுக்கு பயன்படுத்தி கலை வளர்க்க முடியும் என்பதும் இந்த துக்கத விதவஸ்தானம் தரக்கூடிய இன்னும் ஒரு அரிய கொடை. இந்த பாத்திரங்கள் இந்த கோயிலே 1971ஆம் ஆண்டிலிருந்து அன்னதான பணி நடக்கிறது. அதுக்கு பயன்படுத்திய கிடாரங்கள் இப்பொழுது சுமார் 45 வருஷத்துக்கு மேலே பாவிச்ச இந்த கிடாரங்கள் எல்லாம் இப்பொழுது வேறு பாத்திரங்கள் இவை ஓரத்தில் இருந்தது. நாங்கள் இது பல பேருக்கு உணவு கொடுத்த இந்த கிடாரங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்து இன்றைக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஏனென்றால் எவ்வளவோ பேருடைய பசியை தீர்த்த இந்த கிடாரங்கள், அண்டாக்கள் நாங்கள் நன்றியோடு, அவை அகிர்தனை பொருட்களாக இருந்தாலும் அவைக்கு நன்றி தெரிவித்து இந்த காட்சிப்படுத்தி இருக்கோம். இதில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விதமான இந்த பாத்திரங்களும் முன்பு தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையார் இந்த துர்காத விதவஸ்தானத்தினுடைய தலைவராக பதவி வகித்திருக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அண்டாக்கள். இப்படியான பொருட்களை இப்போ நாங்கள் தேடினாலும் கிடையாது. இங்கே அது அருங்காட்சியகம் இப்படியான இடங்கள் தான் தேடலாம். அண்டா இப்படியான விஷயங்களை சேமித்து வைக்கக்கூடிய இந்த விதமான பொருட்கள் எல்லாத்தையுமே அவர்கள் சேமித்து வைத்திருக்கிறார்கள். அதை மேடையிலே காட்சி பொருளாகவும் கொண்டு இந்த நிகழ்வின் மேடையிலே வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு பெருங்கூட்டத்துக்கு இப்படி சாப்பாடு போடுறோன்னு சொல்லி வேறு இடத்துல யோசிப்போம். ஆனால் அதை இந்த கோயில் எவ்வளவு நேர்த்தியாக இருக்குன்னு சொல்லி மண்டபம் இருக்கக்கூடிய மக்கள் முழு பேரும் இப்போ இந்த மண்டபத்தில் எவ்வளவு நிறையா ஒரு வீடு கூடி எல்லாத்துல இருந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் நல்ல ஒரு காட்சியாக சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே பாராட்டப்பக்க காலத்துக்கு தேவையான ஒரு பணி. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதை நிறுத்தியாக கொடுக்கணும். 10 கறி அது இதுன்னு சொல்லி ஏராளவளை பார்க்கவே ஆசை வருது. சாப்பிட்றார்கள் அல்லது பார்க்குறார்கள். உங்களுடைய வேலையில் எப்படி கிட்ட சொல்லுங்க. அம்மா மேரம் மிக பணிவோட அன்பாக, நான் கோயில் காலத்தில் திருவிழா காலத்தில் சாப்பிட்ருக்கேன். மிக நேர்த்தியாக அன்பாக பரிமாறுகிறோம். அந்த அன்பு தான் மிக முக்கியமானது. உணவுக்கு சுவை என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அது அன்பாக பரிமாறுகிற போது இன்னுமே சுவை அதிகரிக்கும். ஒரு பிரம்மாண்டமான வளாகத்தை வேறு எந்த கோயிலும் நான் பார்த்தாலும் அப்படி நல்ல விஷயத்தை இப்போ செய்திவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஏனையவர்களும் பின்பற்றி இது மாதிரி போனால் தேவையற்ற சரணரிசல்கள் அல்லது வெவ்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி தேவைப்பாடு உடைய ஒரு நிலைமையாக அது மாற்றம் பெறும். யார் என்ன சொன்னாலும் இவரை போகிற ஒரு ஆள் இல்லாட்டி இந்த சமயத்துக்கு அந்த பணிகளுக்கு பெரிய அளவில் நான் கொடுக்குமதியோ வாங்குமதியோ சொந்தமோ பந்தமோ எதுவுமே கிடையாது. அவர் யாழ்ப்பாணத்தில் முதல் படித்தவர், அவர்கிட்ட கனகாலத்துக்கு பிறகு நான் படித்தான். ஆனால் ஒரு இடைவெளி அல்லது இவருக்கு பிறகு யார் இந்த பணியை செய்கிறன்ற ஒரு கேள்வி இருக்குது. தாறுமாறாக சமூக வலைத்தளத்திலையோ எல்லா இடத்துலையும் எவ்வளோ விமர்சனங்கள் கொண்டிருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மனுஷன் செய்கிற வேலைகளை போல் ஒரு வேலையை வேறு யாராவது அல்லது அரசோ ஒரு அமைச்சோ ஏனைய நிறுவனங்களோ திணைக்களங்களோ எங்கேயாவது செய்திருக்கான்னு சொல்லி தேடி பாருங்க. எந்த பெருமை புகழ் எல்லாத்தையுமே விரும்பாமல் பார்த்தா போன நிலைமைக்கு முதற்கிழமை இங்கிலாந்தில் நின்றார். பிறகு இப்படியான பணிகள் நடக்குது. வார மாதம் துக்கைமங்கல் திருவிழா வரப்போகுது. இவ்வளவு நேர்த்தியாக ஒரு மனுஷன் பணி செய்யல நீங்கள் வாழ்த்தாட்டியும் பரவாயில்லை, கல்லுகளை தூக்கி எறியாமல் விடுங்க. அது மாத்திரம் இப்படியான பணி செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய புண்ணியமாக இருக்கும். ஏனெண்டா அந்த மனுஷன் அதை எவ்வளவு காயப்படுத்திக்கணும்னு அண்மைய நாட்களில் சில வேளை சந்தைகளை அவர் சொல்லுவார். நம்ம இப்படியெல்லாம் எழுதுறாங்க, இப்படியெல்லாம் போடுறாங்க அப்படின்னா ஐயா ஒன்றும் யோசிக்காங்க. இதெல்லாம் அது மனித இயல்பினுடைய சகஜம். ஆகவே நீங்கள் நல்லது செய்யாட்டியும் இவர்களை வாழ்த்தாட்டியும் தூற்றாமல் பேசாமல் கொள்ளாமல் இருங்க. அது மாத்திரம் இவர்கள் போன்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய பணியாக இருக்கு. தென்னிந்தியாவிலேருந்து இன்றைய நாளில் வர இருந்திருக்கீங்க. இந்த மண்டபத்தை பற்றி இங்கே நடக்கக்கூடிய இந்த அறப்பணிகள் பற்றி உங்களோட பார்வை எப்படி இருக்கு? அதாவது ரொம்ப மிகச்சிறந்த பணி. ஏன்னா யுத்தத்தினாலும் நிலையற்ற ஒரு அரசியல் சூழலையும் மக்களுக்காக நாம் ஒரு பெரிய பணி செய்யணும் அப்படின்றத முன்னெடுத்திருக்கிறாங்க நம்முடைய 6 திருமுருகங்க. அது இறைவன் தந்த அருட்கொடை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு நிலையான சமூக சூழல், அரசியல் சூழலில் சமூக தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, பாராட்டுக்குரியது தான்.
நான் இப்படிப்பட்ட நிலையில தன்னை நிலைப்படுத்திக்கிறதுங்கிறதே ஒரு சவால் அப்படின்ற நிலையில மக்களுக்கு உணவளிக்க வேண்டும், ஆன்மீகத்தை மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதையே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக வச்சிருக்கிறவங்க கலாநிதி ஆறு திருமுருகன். அவங்களுடைய பணிக்கு எல்லா வகையில் இருந்தும் மக்களும் அரசும் துணை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதை இது மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அங்கே செய்கின்ற உணவு தானம் அப்படின்றது நடக்குது, ஆனால் அது அரசு ஆதரவோடு நடக்குது. எங்கள் தனி மனிதர் ஒருவர் செய்கிறார் அப்படிங்கிறது தான் வியப்பாக பார்க்குறோம். யாருங்க இப்போங்க 1000 பேரை முரடியாக அறுத்தி போட்டு 2 சாவைக்க போகிறீங்கன்னு சொல்லி இங்கே பாருங்க. இந்த பக்கத்தில் இந்த அம்மாக்கள் சொல்லுவாங்கனவே இப்படியே போய் அம்மாக்களாக வேறு யாருமே இல்லை பாருங்கள், பெண்களும் 2 ஆண்களும் தான். அந்த அம்மாக்கள் சேவைக்கு தொடங்கி ஒரு பக்கத்தால் முடிச்சு கொண்டு வந்துட்டோம், மற்ற பக்கத்துக்கும் சேவை வச்சு இலையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்காகவே முடியாது, அது பிள்ளை இது பிள்ளைன்னு அந்த குறை சொல்கிற மனப்பாங்கில் வெளியில் வந்து அதை நேர்த்தி அப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கை எங்களிடமிருந்து வளர்க்கணும். அதுக்கான பங்குதாரர்களாக மாறுறதான் இப்படியான பணிகளுக்கு செய்யக்கூடிய பேருதவி. உலகத்தில் எல்லாருமே போதுமென்று சொல்கிற ஒரு விஷயம் இந்த சாப்பாடு மாத்திரம்தான். பணத்தையோ பொருளையோ ஏதாவது அணிகலன்களையோ ஆடம்பரங்களையோ உடுப்புகளையோ அதை இதையோ கொடுத்து பாருங்கள், யாரும் பத்தாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் போதுமென்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த உணவு மாத்திரம்தான். அப்படிப்பட்டிருக்கக்கூடிய உணவை இத்தனை பேருக்கு ஒரடியாக வச்சு கொடுப்பேன். கோயிலெல்லாம் வரிசையில் காத்துட்டு பசி போயிடும், அல்லது அங்கே போய் பெரிய வரிசையில் நிற்கணும், இப்படியெல்லாம் நிறைய பேர் யோசிக்கணும். அதுக்காகவே கோயில் வழிபாட்டுக்கு இனி விஷயங்களுக்கும் ஏன்னா அதுக்கு மாத்திரமே இல்லை, இந்த மண்டபத்தினுடைய நோக்கம் அவர் சொல்லி இருப்பார். அப்படின்னு சொன்னால் இவ்வளவுக்காக பயன்படுத்தப்படுகிறன்ற பெரிய ஒரு தர்ம கைங்கரியம். தர்மம் உள்ளவர்கள் இந்த மண்ணில் இருக்கினம் தர்மம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தர்மம் தொடர்பிலான விஷயங்கள் இன்னும் இருக்கிறதுன்ற நம்பிக்கையை மீள ஒரு முறை கொடுத்திருக்கிறார். அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் பாருங்க இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது.